சாப்டர் 6. ஒரு சிறந்த கதை. அவர்களுக்கு பின்னால் இசைக்கருவிகள் மற்றும் பாடல்களின் சத்தங்கள் எதிரொலித்தன. குரங்கு படை அதன் வெற்றியை கொண்டாடியது. அசுர குலத்தினர் தங்கள் புதிய மன்னரை கொண்டாடினர். அவர் நீதி மற்றும் முன்னேற்றத்தின் புதிய சகாப்தத்தை உறுதியளித்தார். ஆனால் அனுமன் இந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்கவில்லை. அவரது பணி இன்னும் முழுமையடையவில்லை. அவரது மகிழ்ச்சி பகவான் ராமரின் மகிழ்ச்சியை சார்ந்தது. மேலும் இந்த நேரத்தில் ராமர் 2 கவலைகளில் மூழ்கியிருந்தார். சீதையுடன் மீண்டும் இணைவது மற்றும் பரதனுடன் மீண்டும் இணைவது. அனுமன் தாய் சீதையை நோக்கி செல்லும் போது ராமரின் உணர்திறன் மீதான உண்மையான போற்றுதல் அவரது இதயத்தில் நீடித்தது. விபீஷணனின் முடிசூட்டு விழாவிற்குப் பிறகு ராமர் அனுமனை அசோக வாடிகாவிற்கு சென்று சீதையை அழைத்து வரும்படி அறிவுறுத்தினார். ராமரின் உத்தரவை பெற்றவுடன் அனுமன் குதித்து ஓடினார். அப்போதுதான் ராமர் அனுமனை நிறுத்தி அவரை திரும்ப அழைத்தார். அனுமன் கீழ்ப்படிதலுடன் திரும்பி வந்து ராமரின் அருகில் நின்றார். ராமர் அவரிடம், விபீஷணன் இப்போது இலங்கையின் ராஜா. அவரது அனுமதியின்றி நீங்கள் உள் நகரத்திற்குள் நுழையக்கூடாது என்றார். ராமர் எவ்வளவு உணர்திறன் மிக்கவர்! அனுமன் நினைத்தான், மக்கள் அவரது அழைப்பிற்கு பணிந்து தங்கள் உயிரை தியாகம் செய்ய தயாராக இருந்ததில் ஆச்சரியமில்லை. அசோக வாடிகாவிற்குள் அனுமன் நுழைவதைக் கண்டதும் சீதைக்காக காத்திருந்த 700 அசுரர்களும் எழுந்து பிரிந்து சென்றனர். இதனால் அனுமன் அவளை எளிதாக அடைய முடிந்தது. அவரது முந்தைய பயணத்தின் விரும்பத்தகாத காட்சிகள் அவர்களின் மனதில் மீண்டும் தோன்றின. கடந்த 7 நாட்களில் இலங்கையில் எல்லாம் மாறிவிட்டன என்பதை அசுரர்கள் நன்கு அறிந்திருந்தனர். எனவே அவர்கள் தலையிட வேண்டாம் என்று முடிவு செய்தனர். அவளுடைய நடத்தையில் ஏற்பட்ட வெளிப்படையான மாற்றத்தைக் கண்ட அனுமன் புன்னகைத்து சீதையை அணுகினார். ராவணனின் மரணம் மற்றும் அவளுடைய அன்பான ராமனின் நல்வாழ்வைப் பற்றி அவளுக்கு தெரிவித்தார். அவள் இப்போது காத்திருக்கும் கணவனிடம் திரும்பிச் செல்ல சுதந்திரமாக இருப்பதாக மகிழ்ச்சியுடன் அறிவித்தாள். வாக்குறுதியளித்தபடி அவளுடைய கணவர் அவளை இந்த பேரழிவிலிருந்து காப்பாற்றினார். சீதையின் கண்களில் இருந்து மகிழ்ச்சியின் கண்ணீர் வழிந்தது. மேலும் அவளை காப்பாற்ற ஹனுமானின் உதவிக்காக அவள் இதயத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் பெருக்கெடுத்தன. சீதை வெளியேற தயாராக இருந்தபோது அனுமன் இடைநிறுத்தி அவளிடம் ஒரு கேள்வியை கேட்டார். இலங்கையில் 10 மாத காலம் தங்கியிருந்தபோது தங்களை துன்புறுத்திய 700 அசுரர்களையும் கொல்ல அனுமதி கேட்டார். இந்த மக்களை கொல்வது குறித்து சீதை எப்படி உணர்ந்தாள் என்பதை அவன் அறிய விரும்பினான். அவள் தன் நகங்களால் அவர்களை கீற வேண்டுமா? அவள் அவர்களை குத்த வேண்டுமா? அவள் அவர்களை ஒரு கதாயுதத்தால் அடிக்க வேண்டுமா? அவள் அவர்களை நெருப்பில் எரிக்க வேண்டுமா? அவள் அவர்களை கடலில் எரிய வேண்டுமா? சீதை சிரித்து கொண்டே பதிலளித்தாள், ஒரு உதவியற்ற வேலைக்காரனின் தவறு அவனது பத்தியுள்ள எஜமானனின் தவறு என்று கருதப்படுகிறது. இந்த அரக்கர்கள் என்னை துன்புறுத்துவதை தவிர வேறு வழியில்லை. அவர்கள் எனக்கு துன்பத்தை ஏற்படுத்தினர், விருப்பமின்றி அல்ல, வலுக்கட்டாயமாக. நான் என் துன்பத்திற்கான காரணத்தை மற்றவர்களிடம் சொல்லவில்லை, ஆனால் அதை என் கடந்த கால செயல்களின் விளைவாக ஏற்றுக்கொள்கிறேன். உண்மையில் ஒரு நபரின் மகத்துவம் ஒரு தவறை மன்னித்து மற்றொரு தவறுக்கு பழிவாங்காமல் இருப்பதில் உள்ளது. சீதை சிரித்துக்கொண்டே, இந்த யோசனையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள உதவும் ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றாள். நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு வேட்டைக்காரன் காட்டில் வேட்டையாடி கொண்டிருந்தபோது ஒரு புலி அவனை தாக்கியது. உயிருக்கு பயந்து வேட்டைக்காரன் தன்னால் முடிந்தவரை வேகமாக ஓடினான். இறுதியாக துரத்தும் புலியை விட தப்பிக்க முடியாது என்பதை அறிந்து அவன் ஒரு மரத்தில் ஏற முடிவு செய்தான். மரத்தின் மிக உயரமான கிளையை அடைந்தபோது புலியின் பிடியிலிருந்து தப்பித்ததால் அவர் நிம்மதியடைந்தார். பின்னர் அவர் அருகில் ஒருவர் அமர்ந்திருப்பதைக் கண்டார். தனது விரக்தியில் அதே மரத்தில் ஒரு பெரிய கரடி வசிப்பதை மறந்துவிட்டார். கரடி மேலே ஏறி அதே கிளையில் அவருக்கு அருகில் அமர்ந்தது. இவ்வளவு ஆபத்தான விலங்கு தன்னை மிக அருகில் பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு வேடன் பயந்து நடுங்கினான். ஒரு கணம் கீழே குதித்து ஓட நினைத்தான். ஆனால் பின்னர் புலியின் திறந்த வாய் தனக்காக காத்திருந்ததைக் கண்டான். அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. பயந்து போன அவன் கைகளை கூப்பி கரடியிடம் கருணைக்காக கெஞ்சினான். ஆச்சரியப்படும் விதமாக கரடி ஒப்புக்கொண்டு சிறிது தூரம் நகர்ந்தது. கரடியின் எதிர்வினையைக் கண்டு கீழே நின்ற புலி மனிதனை கீழே போடுமாறு கரடியிடம் சைகை காட்டியது. கரடி மறுத்தது. காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளுக்கும் மனிதர்கள் எதிரிகள் என்றும் இந்த சுயநல உயிரினங்களுக்கு கருணை காட்டக்கூடாது என்றும் புலி அவனை நம்ப வைக்க முயன்றது. ஆனால் கரடி வலுவான கொள்கைகளை கொண்ட மனிதன். புலி வெளியேறி ஒரு மரத்தின் கீழ் காத்திருக்க முடிவு செய்தது. இதற்கிடையில் வேட்டைக்காரனால் தூங்க முடியவில்லை. கரடி தூங்கிவிட்டது. சில மணி நேரம் கழித்து புலி வேட்டைக்காரனிடம் தூங்கிக் கொண்டிருந்த கரடியை கீழே போடுமாறு சைகை காட்டியது. அப்படிச் செய்தால் அவனுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன் என்று உறுதியளித்தது.
புலியின் வேண்டுகோளுக்கு செவிசாய்த்த மனிதன். பசியுடன் இருந்த புலிக்கு கரடிக்கு உணவளிப்பதன் மூலம் தனது உயிரை காப்பாற்ற முடிவு செய்தான். ஒரு சக்திவாய்ந்த தள்ளுதலால் அந்த மனிதன் கரடியை மரத்தின் கீழே தள்ளினான். ஆனால் கரடி மிகவும் புத்திசாலித்தனமாக இருந்ததால் மரத்தின் கீழ் கிளையை பிடித்து பாதுகாப்பாக பின்வாங்கி புலியை தவிர்த்துவிட்டது. மீண்டும் ஒருமுறை கரடி நெருங்கி வருவதைக் கண்ட வேடன் பயந்து போனான். புலி ஒரு சுயநல மனிதனின் மீது கரடி காட்டிய இரக்கத்தை கேலி செய்து உடனடியாக அவனை கீழே தள்ளியது. கரடி ஒரு கிளையில் அமர்ந்து புலியிடம், ஒரு நல்லொழுக்கமுள்ள மனிதன் மற்றவர்கள் எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டாலும் தன் நடத்தையை ஒருபோதும் கைவிட மாட்டான் என்று கூறியது. ஒரு முறை அவன் அடைக்கலம் கண்டால் அவன் அதை ஒருபோதும் கைவிடக்கூடாது, எதுவாக இருந்தாலும் சரி. வேட்டைக்காரனின் துன்மார்க்கத்தின் காரணமாக அவன் ஏன் தன் நன்மையை கைவிட வேண்டும்? ஓ ஹனுமானே, ஒரு கரடிக்கு இவ்வளவு உன்னத எண்ணங்கள் இருக்க முடியும் என்றால் மனிதர்களாகிய நாம் ஏன் மற்றவர்களின் தவறுகளை மன்னிக்க கற்றுக்கொள்ள முடியாது? ராவணனின் செல்வாக்கின் கீழ் செயல்பட்ட இந்த அப்பாவி அரக்கர்களை நான் மன்னிக்கிறேன். சீதையின் தாராள எண்ணங்களை கேட்டதும் அனுமனின் கன்னங்களில் கண்ணீர் வழிந்தது. இப்போது அவன் யார் அதிக உணர்திறன் உடையவர், ராமரா அல்லது அன்னை சீதாரா என்று பகுப்பாய்வு செய்யத் தொடங்கினான். தனக்கு தீங்கு செய்தவர்களுக்கு உணர்திறன் காட்டுவதில் ராமரை விட அன்னை சீதா நிச்சயமாக 1,000,000 மடங்கு அதிக உணர்திறன் உடையவள் என்று அவன் விரைவாக முடிவு செய்தான். விரைவில் சீதா ராமருடன் மீண்டும் இணைந்தாள். இருவரும் மீண்டும் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். ராமருக்கு இன்னும் ஒரு காலக்கெடு இருந்தது. 14 வருட வனவாசத்தின் முடிவில் அவர் திரும்பி வரவில்லை என்றால் அவர் தனது வாழ்க்கையை முடித்துக் கொள்வார் என்று பரதன் எச்சரித்திருந்தார். இப்போது அயோத்திக்கு திரும்புவதற்காக விபீஷணரிடமிருந்து புஷ்பக விமானத்தை கடன் வாங்க முடிவு செய்தார். விமானம் சிந்தனையின் வேகத்தில் பறக்க முடிந்தாலும் பல்வேறு முனிவர்களிடம் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பு காரணமாக ராமர் பல முறை நிறுத்த வேண்டியிருந்தது. இருப்பினும் பரதன் நெருப்பில் குதித்து உயிரை தியாகம் செய்யும் முடிவை கைவிடமாட்டார் என்பதை அவர் உறுதி செய்ய வேண்டியிருந்தது. அவர் தனது பேரிடர் மேலாண்மை குழுவை, ஒரு நபர் குழுவை முன்னோக்கி அனுப்பினார். பலவீனமானவர்கள் பழிவாங்குகிறார்கள், வலிமையானவர்கள் மன்னிப்பு வழங்குகிறார்கள். ஒரு தீயணைப்பு வீரர் எரியும் சிதையின் முன் நின்று கடந்த 14 ஆண்டுகளில் நடந்த அனைத்தையும் அவர் நினைவு கூர்ந்தார். அவரது சகோதரர் ஒருபோதும் திரும்பி வரமாட்டார் என்று அவரது இதயத்தில் ஏதோ ஒன்று சொன்னது. அவர் ஒரு துறவி. எதுவாக இருந்தாலும் அவர் தனது சபதத்தை கடைபிடிக்க வேண்டும். எனவே ராமர் தனது சபதத்திலும் வாழ்க்கை முறையிலும் உறுதியாக இருந்தால் அவருக்கு அவ்வாறு செய்ய உரிமை உண்டு. சித்துக்கூடத்தில் அவர்கள் கடைசியாக சந்தித்தபோது 14 வருட வனவாசத்திற்கு பிறகு ஒரு நாள் கூட காத்திருக்க மாட்டேன் என்று ராமரிடம் தெளிவாக சொல்லியிருந்தார். ராமர் ஒரு நாள் கூட தாமதித்தால் அவர் தனது வாழ்க்கையை முடித்துக் கொள்வார். இன்று அந்த நாள் முடிவதற்கு இன்னும் சில நிமிடங்கள் மட்டுமே இருந்தன. ராமர் திரும்பி வருவதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. ஏற்றுக்கொள்ள முடியாததை ஏற்றுக்கொள்ள அவர் தயாராக இருந்தார். கடிகாரம் ஒலிக்க பரதரின் பதட்டம் அதிகரித்தது. சத்ருக்னன், அவரது சகோதரர்கள், அனைத்து அமைச்சர்கள் மற்றும் அயோத்தியின் முன்னணி குடிமக்கள் பரதன் நெருப்பில் குதிப்பதை தடுக்க எந்த வழியையும் நினைக்கவில்லை. அவர்களால் செய்ய முடிந்ததெல்லாம் ஒரு தூதரை அனுப்பி இந்த சோதனையை தவிர்க்க கடவுளிடம் பிரார்த்தனை செய்வதுதான். பரதனுக்கு மேலே அனுமன் ஒரு மரக்கிளையில் அமர்ந்து என்ன செய்வது என்று யோசித்தான். தான் திரும்பி வருவதாக பரதனுக்கு தெரிவிக்க ராமர் அவரை அனுப்பியிருந்தார். ஆனால் அவர் முடிவதற்கு முன்பே பரதன் ஏற்கனவே தனது உயிரை மாய்த்து கொள்ள தயாராகிக் கொண்டிருந்தான். சில வாரங்களுக்கு முன்பு இதேபோன்ற ஒரு மரத்தில் அமர்ந்து சீதையை பார்த்து தற்கொலை செய்து கொள்ள யோசித்துக் கொண்டிருந்ததை அவர் நினைவு கூர்ந்தார். இன்று பரதன் அதையே செய்வதை கண்டார். தனது சாகசங்களில் தடைகளை சந்திக்கும் போதெல்லாம் அவர் இந்த முறையை நாடினார். அது எப்போதும் பலனளித்தது. கடற்கரையில் இருந்த குரங்குகள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தபோது அவர் ராமரின் கதையை சொன்னார். சம்பாதி அவர்களுக்கு உதவ வந்தார். அன்னை சீதா தற்கொலைக்கு முயன்றபோது ராமரின் கதையை மீண்டும் அவளுக்கு சொல்லி அவளுக்கு நம்பிக்கை அளித்தார். இன்று பேரழிவு நெருங்கி வருவதைக் கண்ட அவர் என்ன செய்வது என்று புரிந்து கொண்டார். ராமலீலாவின் தொடக்கத்திலிருந்து பரதனை சந்திக்கும் வழியில் ராமர் முனிவரின் ஆசிரமத்தை அடையும் வரை அவர் உடனடியாக ராமகதையை சொல்லத் தொடங்கினார். தனது சகோதரனின் சுரண்டல்களின் இனிமையான விளக்கத்தை கேட்ட பரதன் தனது உயிரை தியாகம் செய்யும் எண்ணத்தை கைவிட்டார். நம்பிக்கை அயோத்திக்கு திரும்பியது. நம்பிக்கையின் தூதர் ராமரின் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரையும் பேரழிவிலிருந்து காப்பாற்றினார்.
ராமரின் செய்தியை வழங்குவதன் மூலம் அவர் அன்னை சீதாவை காப்பாற்றினார். அன்னை சீதாவின் பாதுகாப்பு பற்றிய செய்தியை கொண்டு வந்து ராமரை காப்பாற்றினார். இமயமலையில் இருந்து மந்திர மூலிகைகளை கொண்டு வந்து லட்சுமணனை காப்பாற்றினார். இப்போது ராமர் திரும்பி வந்த செய்தியை கொண்டு பரதனை காப்பாற்றினார். மருத்துவர்கள் இறந்து கொண்டிருக்கும் இதயத்தை உயிர்ப்பிக்க மின்சார அதிர்ச்சி கொடுப்பது போல நலம் விரும்பிகள் மறைந்து வரும் நம்பிக்கையை மீட்டெடுக்க உத்வேகத்தை பயன்படுத்துகிறார்கள். உண்மையான வைரம். ராமர் அயோத்தியின் மன்னராக முடிசூட்டப்பட்ட பிறகு ஒரு நன்றி தெரிவிக்கும் விழா நடைபெற்றது. இருப்பினும் பல மாதங்களாக தெய்வீக ஜோடியை ஒரு எண்ணம் தொந்தரவு செய்து கொண்டிருந்தது. பலர் அவர்களுக்கு தன்னலமின்றி சேவை செய்தனர். ஆனால் அவர்களிடம் கொடுக்க எதுவும் இல்லாததால் அவர்களால் போதுமான அளவு பதிலளிக்க முடியவில்லை. நிச்சயமாக அவர்கள் தங்கள் இதயங்களில் இருந்த அன்பை பகிர்ந்து கொண்டனர். ஆனால் இப்போது அவர்களிடம் வளங்கள் இருந்ததால் அவர்கள் இன்னும் அதிகமாக கொடுக்க விரும்பினர். ஒவ்வொரு நண்பரும் அழைக்கப்பட்டு முறையாக கௌரவிக்கப்பட்டனர். அவர்கள் கௌரவிக்கப்பட்டாலும் கடந்த மாதங்களில் அவர்கள் செய்த விலைமதிப்பற்ற சேவையுடன் ஒப்பிடும்போது இந்த பரிசின் மதிப்பு மிக குறைவு என்று ராமர் அறிவித்தார். இப்போது அவள் தனது அன்பான மிகவும் கீழ்ப்படிதலுள்ள வீரமிக்க நபருக்கு இறுதி மரியாதை செலுத்த முடிவு செய்தாள். அழைக்கப்பட்டபோது ஹனுமான் தலை குனிந்து அரியணையை நோக்கி நடந்தார். அதே நேரத்தில் ராமரும் சீதையும் அவரது வீரத்தின் கதைகளை விவரித்தனர். அயோத்தியில் இருந்த அனைவரும் அவரது சாதனைகளால் மயங்கினர். அனுமனின் வீரத்தின் கதைகளை விவரித்த பிறகு ராமர் எழுந்து நின்று அனுமனை கட்டிப்பிடித்து அனுமனின் கடனை ஒருபோதும் முழுமையாக திருப்பிச் செலுத்த முடியாது என்று உலகிற்கு அறிவித்தார். சீதா அனுமான் வேறு யாரையும் விட அதிக மரியாதைக்கு தகுதியானவர் என்று அறிவித்தார். மேலும் தயங்கும் அனுமனுக்கு வெகுமதி அளிக்க விரும்பினார். ராமருக்கு சேவை செய்யும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெகுமதி என்று ஹனுமான் மீண்டும் கூறினார். எதையும் ஏற்க தயங்கும் ஹனுமானை கண்ட சீதை தனது விலைமதிப்பற்ற இரத்தின கயிற்றை அவருக்கு வழங்க முடிவு செய்தார். சீதை உண்மையில் தனது விலைமதிப்பற்ற நகையை கழற்றியபோது பார்வையாளர்களில் இருந்தவர்கள் திகைத்து போனார்கள். அவர்கள் ஹனுமானை பாராட்டினர். மேலும் ராணியிடமிருந்து அத்தகைய மரியாதையை பெறுவது அவருக்கு அதிர்ஷ்டம் என்று கருதினர். அனுமன் தனது கையை நீட்டி முழுமையான தன்னலமற்ற தன்மையுடன் பரிசை ஏற்றுக்கொண்டார். அவர்கள் எல்லா கோணங்களிலிருந்தும் நகையை ஆராயத் தொடங்கினர். அதை திருப்பிய பிறகும் ஹனுமனால் தான் பார்க்க விரும்புவதை பார்க்க முடியவில்லை. அங்கிருந்த அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் விதமாக அவர் நகையை சிறிய துண்டுகளாக உடைக்கத் தொடங்கினார். அவர் நகையில் உள்ள ஒவ்வொரு வைரத்தையும் உடைத்து அதன் உட்புறங்களை மிக நுணுக்கமாக ஆராய்ந்தார். அவர்கள் வெறுப்புடன் துண்டுகளை தரையில் எறிந்தனர். இறுதியாக கழுத்தணியின் ஒவ்வொரு பகுதியையும் ஆராய்ந்து உடைத்த பிறகு ஹனுமான் மேலே பார்த்தார். ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் திகைத்து போனதை அவர் கண்டார். என்ன நடந்தது என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு அரச பரிசை யாராவது எப்படி அழிக்க முடியும்? அதுவும் ராணியின் முன்னால். அனுமன் தனது செயல்களை நியாயப்படுத்த முயற்சிக்கவில்லை என்பதை கண்டதும் அவர்கள் மிகவும் வருத்தமடைந்து அவரது இழிவான நடத்தையை கண்டு கோபமடைந்தனர். அயோத்தியின் அனைத்து முக்கிய குடிமக்களும் நீதிமன்றத்தின் பல்வேறு மூலைகளிலிருந்து விளக்கங்களை கோரத் தொடங்கினர். சீதையும் ராமரும் கழுத்தணிக்குள் இருக்கிறார்களா என்று பார்க்க கற்களை உடைப்பதாக அனுமன் பணிவுடன் விளக்கினார். தெய்வீக ஜோடி இருக்கும்போது மட்டுமே அனுமனுக்கு எதுவும் மதிப்புமிக்கது. தம்பதியர் இல்லாமல் கழுத்தணியும் அதில் உள்ள ஒவ்வொரு வைரமும் மதிப்பற்றதாக இருந்ததால் பரிசு அவர்களுக்கு பயனற்றது. இந்த விளக்கத்தை கேட்ட ராமரும் சீதையும் அனுமனின் பக்தியால் மிகவும் மகிழ்ச்சியடைந்து ஒருவருக்கொருவர் புன்னகைத்தனர். அவர்களுக்கு அது உண்மையான வைரம். ஆனால் அவையில் இருந்த மற்றவர்கள் அனுமனின் செயல் தங்கள் ராஜாவையும் ராணியையும் அவமதித்ததாக உணர்ந்தனர். சிலர் அனுமனின் பக்தி என்று அழைக்கப்படுவதை கேலி செய்யத் தொடங்கினர். ராமர் மற்றும் சீதை மீதான அவரது அன்பு வெறும் ஒரு காட்சி என்றும் அதில் உண்மையான ஆழம் இல்லை என்றும் அவர்கள் கூறினர். அவர்களில் ஒருவர் நகைச்சுவையாக ஹனுமானை சவால் செய்தார். அவர், ராமனும் சீதையும் இல்லாமல் நீங்கள் உண்மையிலேயே எதையும் மதிக்கவில்லை என்றால் ராமனும் சீதையும் இல்லாமல் உங்கள் இதயத்தை மதிக்க முடியுமா? உங்கள் இதயத்தில் ஒரு தெய்வீக ஜோடி இருப்பதை எப்படி உறுதியாக நம்புவது என்றார். ஹனுமானின் சிதைந்த முகத்தை பார்த்து அனைவரும் வெடித்துச் சிரித்தனர். அவர்களின் சிரிப்பு உறைந்தது. ஹனுமான் இப்போது நீதிமன்றத்தின் நடுவில் நின்றார். அவரது மார்பு பிளந்தது. நீதிமன்றமெங்கும் ரத்தம் தெரித்தது. அவர் தனக்குத்தானே என்ன செய்தார் என்பதைக் கண்டு மக்கள் திகைத்து போனார்கள். அவர் தனது வெறும் கைகளால் தனது மார்பை கிழித்து கொண்டார். ஆனால் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அவரது மார்புக்குள் சீதை அமர்ந்திருந்தார். அவரது இதயத்தில் ராமரின் அழகான உருவம் இருந்தது.
ராமர் மற்றும் சீதையின் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. மற்றவர்களின் முகங்களில் அவமானத்தின் வெளிப்பாடுகள் எழுதப்பட்டன. நீதிமன்றத்தில் இருந்த அனைவரும் தங்கள் அன்பான ஹீரோ மற்றும் பக்தரான ஹனுமானின் காலடியில் விழுந்தனர். நிரந்தர குடியிருப்பாளர்கள் ஒவ்வொரு குரங்கும் முன் வந்து ராமரை வணங்கி அவரது கைகளிலிருந்து ஒரு சிறப்பு பரிசை ஏற்றுக்கொண்டு தனது இடத்திற்கு திரும்பினார். ராமர் புறப்படுவதற்கு முன்பு தனது படையில் உள்ள ஒவ்வொரு குரங்கையும் வரவேற்க முடிவு செய்திருந்தார். முந்தைய நாள் படை தலைவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். ஆனால் இது போதாது என்று ராமர் உணர்ந்தார். இராணுவத்தில் மிக குறைந்த பதவியில் இருந்த வீரர்கள் கூட தங்கள் நன்றியை தெரிவிக்க விரும்பினர். ஏனெனில் அவர் எந்த குடும்ப உறுப்பினரையும் விட அதிகமாக செய்தார். மரியாதை விழா முடிந்ததும் குரங்கு குழுவின் அனைத்து மூத்த உறுப்பினர்களையும் நோக்கி கடந்த சில மாதங்களாக அவரது வழிகாட்டுதலின் கீழ் அவர்கள் கற்றுக்கொண்ட கொள்கைகளின்படி தங்கள் வீடுகளுக்கு திரும்பி சமூகத்திற்கு சேவை செய்யுமாறு அறிவுறுத்தினார். நன்றியுணர்வின் கண்ணீர் வடித்து அனைத்து குரங்குகளும் அயோத்தியை விட்டு வெளியேறின. இப்போது ராமர், லட்சுமணன் மற்றும் அனுமன் மட்டுமே எஞ்சியிருந்தனர். ராமர் கண்களில் கண்ணீருடன் அனுமனை நோக்கி அவருக்கு ஏதேனும் விருப்பங்கள் உள்ளதா என்று கேட்டார். ஹனுமான் முதல் முறையாக தனது விருப்பத்தை இறைவனிடம் தெரிவிக்க முடிவு செய்தார். அவர், தயவு செய்து எனக்கு இந்த வரத்தை வழங்குங்கள். உங்கள் மீதான என் அன்பு என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். நான் உங்களை ஒரு கணம் கூட மறக்கக்கூடாது. உங்கள் சிறப்பு தங்குமிடம் மற்றும் சேவையிலிருந்து நான் ஒருபோதும் பின்வாங்கக்கூடாது. இந்த உலகில் உங்களிடமிருந்து வேறுபட்ட எவருக்கும் சேவை செய்ய நான் விரும்ப மாட்டேன். உங்கள் தெய்வீக கதை இந்த உலகில் சொல்லப்பட்டு மீண்டும் மீண்டும் செய்யப்படும் வரை நான் வாழட்டும். நான் வேறு எதையும் விரும்பவில்லை. ஒற்றை மேற்கோள்குறி. அனுமனின் வார்த்தைகளை கேட்ட ராமர் அவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உண்மையான விருப்பத்தால் நிறைந்து உணர்ச்சிவசப்பட்டு அவரை தழுவி தனது இதய உணர்வுகளை பகிர்ந்து கொண்டார். ஹனுமானின் அனைத்து சேவைகளுக்கும் தான் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறேன் என்று கூறினார். இருப்பினும் இந்த அரவணைப்பு மட்டுமே ஹனுமானுக்கு அவர் செய்த அனைத்திற்கும் எதிர்காலத்தில் செய்யவிருக்கும் அனைத்திற்கும் வழங்கக்கூடிய ஒரே விஷயம் என்று ராமர் மீண்டும் வலியுறுத்தினார். அந்த தருணத்தில் ஹனுமான் தனது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவை எடுத்தார். இன்றும் கூட மக்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு முடிவு. இறைவன் தனது உடலை பல முறை தழுவியதால் ராமரின் அருளால் தான் சிறப்பு சக்திகளை பெற்றதாக ஹனுமான் உணர்ந்தார். இந்த முடிவை எடுத்த பிறகு ஒருபோதும் ஆன்மீக உலகிற்கு செல்லக்கூடாது என்று அவர் தீர்மானித்தார். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உடலுடன் அவர் என்றென்றும் ஜட உலகில் இருப்பார். சந்தேகத்திற்கு இடமின்றி இந்த உலகில் இருக்கும்போது ராம கதை நிகழ்த்தப்படும் இடத்திற்கு சென்று உட்கார்ந்து கவனமாக கேட்டு ராமரின் மகிமையை பற்றி தியானிப்பதே அவரது நோக்கமாக இருந்தது. இன்றும் கூட ராம்லீலா விவாதிக்கப்படும் போதெல்லாம் ஹனுமான் லீலா நிகழ்த்தப்படுகிறது. பல நூற்றாண்டுகளாக உயிர் வாழும் ஒரு கதை, அதன் செய்தி இன்றும் பொருத்தமானதாகவே உள்ளது. அனுமன் நாட்டுப்புற கதைகள். ராமரின் அன்புக்குரியவர். இன்று அயோத்திக்கு ஒரு சிறந்த ஜோதிடர் வந்துள்ளார். இந்த செய்தி அயோத்தியில் காட்டுத்தீ போல பரவியது. மேலும் நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த புதிய ஜோதிடரை சந்திக்க பல்வேறு சந்திப்புகளில் கூடினர். இந்த ஜோதிடருக்கு ஜாதகங்களையும் கைரேகைகளையும் படிப்பது குழந்தைத்தனமான விளையாட்டு. இருப்பினும் அவரது குறிக்கோள் வேறு ஒன்று. உண்மையில் அவர் மாறுவேடமிட்ட திருடன் மதிப்புமிக்க ஒன்றை திருடச் சென்றார். அவர் எச்சரிக்கையுடன் தனது இலக்கை நோக்கி நகர்ந்தார். அவர் தனது இலக்கை அடைந்ததும் வேகத்தை குறைத்து ஓய்வெடுத்தார். அயோத்தி அரண்மனையே அவரது இலக்கு. அவர் அரச பொக்கிஷங்களை காண முயன்றார். மாறுவேடமிட்ட ஜோதிடர் வேறு யாருமல்ல, அயோத்தி அரண்மனையில் ராமரின் குழந்தை வடிவத்தை காண ஆவலுடன் இருந்தார். ராமரின் தாயார் கௌசல்யா இந்த ஜோதிடரின் திறமைகளை பற்றி கேள்விப்பட்டு அவரை சந்திக்க கேட்டார். தேவையற்ற உற்சாகத்தை காட்டாமல் இருப்பதை உறுதி செய்து உடனடியாக ஒப்புக்கொண்டார். அவர் மரியாதையுடன் அரண்மனையின் வாசலுக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு தாய் கௌசல்யா தனது அன்பு மகன் ராமருடன் ஆவலுடன் காத்திருந்தார். இறைவனை அத்தகைய அன்பான வடிவத்தில் பார்த்த சிவனின் இதயம் துடித்தது. அதைத் தொடர்ந்து வந்த விஷயம் சிவனை மிகவும் வருத்தப்படுத்தியது. அது அவரது முழு திட்டத்தின் முழுமையான தோல்வியாகும். தாய் கௌசல்யா ஸ்ரீராமரை மெதுவாக தள்ள அந்த சிறுவன் அன்புடன் தெய்வீக ஜோதிடரை அணுகி பணிவுடன் வணங்கி திறமையாக அவரது பாதங்களை தொட்டான். சிவன் வாயடைத்து போனான். அவன் திகைத்து போனான். ராமர் உண்மையில் தனது பாதங்களை தொட்டதைக் கண்டு அவன் வெட்கப்பட்டான். அதன் பிறகு அயோத்தியில் நடந்த அனைத்தும் மங்கலாக இருந்தன. அவன் தலையில் ஒரு பெரிய சத்தம் ஓடியது. மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்கவோ அல்லது அங்கு நடக்கும் எதிலும் கவனம் செலுத்தவோ அவனால் முடியவில்லை. நடந்ததை ஏற்றுக்கொள்ள சிவனுக்கு கடினமாக இருந்தது.
சில மணிநேரங்களுக்குப் பிறகு அயோத்தி வளாகத்தை விட்டு வெளியேறிய அவர் தனது வாழ்க்கையில் அன்றைய நிகழ்வுகளை எவ்வாறு மாறுவது என்று யோசித்தார். பின்னர் ஒரு சுவாரஸ்யமான யோசனை அவரது மனதில் தோன்றியது. அந்த நேரத்தில் அவர் வடக்கே உள்ள அயோத்தியிலிருந்து மறைந்து ஆயிரக்கணக்கான யோஜனைகள் தொலைவில் தெற்கே உள்ள அஞ்சனாத்திரியில் தோன்றினார். அஞ்சனாத்திரி மலையிலிருந்து இறங்கிய சிவன் தனது முடிவை பற்றி யோசித்தார். ராமர் தனது பாதங்களை தொட்டதில் ஏற்பட்ட சங்கடத்தை போக்க ஒரே வழி அவருக்கு ஏதாவது சேவை செய்வதாகும். மேலும் ராமர் சிவனின் சேவையை ஒரு அவதாரமாக ஏற்றுக்கொள்வதற்கான ஒரே வழி அவதாரத்தின் மூலம் அவருக்கு சேவை செய்வதாகும். அதனால்தான் அவர் அங்கு வர முடிவு செய்தார். இங்கே அனுமன் வடிவத்தில் ஒரு சிவ வடிவம் தோன்றியது. ஏற்கனவே உற்சாகமாக இருந்த ஹனுமானையும் அவரது உற்சாகமான தாய் அஞ்சனாவையும் அனுமனை ராமரை சந்திக்க அயோத்திக்கு அழைத்துச் செல்லுமாறு சமாதானப்படுத்துவது அவருக்கு கடினமாக இருக்கவில்லை. சிவன் அனுமனுடன் அயோத்திக்கு திரும்பியபோது இந்த முறை அவர் ஒரு சிறந்த திட்டத்தை வகுத்தார். இது மேலும் சங்கடத்தை தவிர்க்கும். விரைவில் ஒரு குரங்கு பயிற்சியாளர் தனது மிகவும் சுறுசுறுப்பான குரங்குகளுடன் அயோத்திக்குள் நுழைந்தார். நாடக மற்றும் அக்ரோபாட்டிக் சாகசங்களை நிகழ்த்தினார். குரங்கு பயிற்சியாளரின் மேளத்தின் துடிப்புகளை கேட்டு நூற்றுக்கணக்கான அயோத்தி குடிமக்கள் நகர சதுக்கத்தில் கூடி அவர்கள் இதற்கு முன்பு பார்த்திராத ஒரு அற்புதமான குரங்கு நிகழ்ச்சியை கண்டனர். குரங்கு பயிற்சியாளரின் மேளத்தின் துடிப்புகளுக்கு குரங்கு தனது அற்புதமான நிகழ்ச்சியை தொடங்கியது. அயோத்தியின் குழந்தைகள் பெரியவர்களைப் போலவே மயங்கினர். ஒரு சுருக்கமான நிகழ்ச்சிக்கு பிறகு குரங்கு பயிற்சியாளரும் அவரது குரங்கும் வேறு இடங்களில் நிகழ்ச்சி நடத்த புறப்பட்டனர். முழு கூட்டமும் அவர்களை பின்தொடர்ந்து மயக்கமடைந்து அவர்களின் கண்களை அவர்களிடமிருந்து விலக்க முடியவில்லை. அவை பார்வையாளர்களை ஒரு காந்தம் போல ஈர்த்தன. இந்த குரங்கு பயிற்சியாளர் பறை வாசிப்பதில் மிகவும் திறமையானவராக இருந்ததால் மக்கள் சிவபெருமானாக அவரது திறமையை பற்றி விவாதித்தனர். அயோத்தியின் குழந்தைகள் அவரால் கவரப்பட்டனர். தொடர்ந்து தங்கள் அன்பான குரங்கின் கவனத்தை ஈர்க்க முயன்றனர். விரைவில் கூட்டம் அரண்மனையை அடைந்தது. ஒரு முக்கிய இடத்தில் நின்று பறை வாசிப்பவர் தனது பறை வாசிக்க தொடங்கினார். குரங்கு நடனமாடத் தொடங்கியது. அவர்களின் கண்கள் அரண்மனை வாயிலில் நிலைத்திருந்தன. அதற்குள் நிகழ்ச்சியை காண ஒரு பெரிய கூட்டம் கூடியிருந்தது. குரங்கும் அதன் எஜமானரும் தங்களை யார் அல்லது எத்தனை பேர் பார்க்கிறார்கள் என்பதை பொருட்படுத்தவில்லை. அவர்கள் ஒரு சிறப்பு நபருக்காக காத்திருந்தனர். இறுதியாக ராமர் தனது 3 சகோதரர்களுடன் அரண்மனையிலிருந்து வெளியே ஓடி வந்த தருணம் வந்தது. மன்னர் தசரதரும் அவரது 3 தலைமை ராணிகளும் தூரத்தில் அவர்களை பின்தொடர்ந்தனர். ராமரை முதன்முறையாக கண்டதும் குரங்கும் அவரது பயிற்சியாளரின் இதயமும் துடித்தது. ராமரை ஈர்க்கும் முயற்சியில் அவர்கள் புதுப்பிக்கப்பட்ட வீரியத்துடன் நிகழ்ச்சி நடத்தினர். ராமர் எந்த மனிதனும் செய்ய முடியாத வகையில் பறை வாசிக்கத் தொடங்கினார். அவரது பறையின் தாளம் முழு பார்வையாளர்களையும் மயக்கியது. நடனமாடுவதை யாராலும் தடுக்க முடியவில்லை. குரங்கு குதித்தது, நடனமாடியது, சுழன்றது, பறந்தது, அனைத்தும் அதன் இதயத்தின் வேகத்தில். ராமர் மகிழ்ச்சியில் குதித்து கைதட்டத் தொடங்கினார். ராமரின் எதிர்வினை அவர்கள் இருவரையும் இன்னும் சிலிர்க்க வைத்தது. மேலும் அவர்கள் இன்னும் சிறப்பாக நிகழ்த்தினார்கள். சூழல் ஒரு பரபரப்பை எட்டியது. இறுதியாக குரங்கு பயிற்சியாளர் இரட்டையர் வேகத்தை குறைத்து தங்கள் நடிப்பை நிறுத்தினர். சுற்றியுள்ள கூட்டம் கைதட்டி விசில் அடித்து பாராட்டி அவர்களுக்கு தங்க நாணயங்களை பரிசளித்தது. ராஜாவே நிகழ்ச்சியை வெகுமதி அளிக்க முன்வந்தார். அப்போது ராமர் குறிப்பிடத்தக்க ஒன்றை சொன்னார். இனிமையான குரலில், அப்பா, இந்த குரங்கை என்னுடன் வைத்திருக்க விரும்புகிறேன் என்றார். இந்த குழந்தைத்தனமான வேண்டுகோளால் மன்னர் தசரதர் மிகவும் வெட்கப்பட்டார். ஆனால் குரங்கு பயிற்சியாளரும் அவரது குரங்கும் தெளிவாகவே சிலிர்த்து போனார்கள். பயிற்சியாளர் குரங்கை தனது கைகளில் எடுத்து ராமரின் அன்பான கரங்களில் மெதுவாக வைத்தார். குரங்கு ராமரின் கைகளில் வந்தபோது அதன் எஜமானரின் முதல் தொடுதலின் அனுபவத்தை அனுபவிக்க அது கண்களை மூடியது. தெய்வீக தொடுதல் அதை சிலிர்க்க வைத்தது. அதன் உடலில் உள்ள ஒவ்வொரு முடியையும் மகிழ்ச்சியுடன் எழுப்பியது. ராமர் அதை மார்பில் இறுக்கமாக பிடித்தார். அவரது கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் பெருகியது. அது அதன் இலக்கை அடைந்திருந்தது. தனது அன்பான ராமர் குரங்கை மிகவும் அன்பாக பிடித்திருக்கும் தனித்துவமான காட்சியில் அனைத்து கண்களும் நிலைத்திருந்தன. மன்னர் தசரதர் குரங்கு பயிற்சியாளரின் தன்னலமற்ற நன்கொடைக்கு வெகுமதி அளிக்க விரும்பினார். அவரை தேடத் திரும்பியபோது அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் சுற்றி பார்த்தார். அனைத்து குடிமக்களும் அவரை தேடத் தொடங்கினர். அவர் காற்றில் மறைந்து போனது போல் தோன்றியது. அப்படியா? நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் அவர் தனது விரிவாக்கப்பட்ட வடிவத்தில், தெய்வீக குரங்கு வடிவத்தில் அயோத்தியில் இருந்தார்.
ராமர் தனது செல்ல குரங்கை பெற்றதில் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அதனுடன் இரவும் பகலும் விளையாடினார். குரங்கு தனது நித்திய எஜமானருடன் இருந்து ராமருடன் சேர்ந்து கீழ்த்தரமான வேலைகளை செய்வதையும் ரசித்தது. வேறு எதுவும் செய்ய முடியாதபோது அவர் அவரை உற்று பார்ப்பார். ஆண்டுகள் கடந்துவிட்டன. குரங்கு ராமரின் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறியது. அவர் தற்காப்பு கலைகளை கற்றுக்கொண்டார். தனது சகோதரர்களுடன் விளையாடினார். குதிரைகளில் சவாரி செய்தார். அதே அறையில் ராமரின் படுக்கையின் கீழ் தூங்கினார். காலையில் முதலில் ராமர் அவரை தூக்கி அணைத்துக் கொள்வார். உண்மையில் குரங்கு பெரும்பாலும் தூக்கமில்லாத இரவுகளில் அன்பான அரவணைப்பை எதிர்பார்த்து இருக்கும். ஒரு நாள் ராமர் தனது சகோதரர்களுடன் அரண்மனை கூரையில் ஒரு காத்தாடியை பறக்க விரும்பினார். குரங்கு காத்தாடியை பிடித்து அறிவுறுத்தல்களை பெற்றவுடன் அதை பறக்கவிட்டார். ராமர் திறமையாக நாணை கையாண்டார். காத்தாடி வானத்தில் உயர்ந்தது. காத்தாடி மிகவும் உயரமாக பறந்ததால் அது மேகங்களுக்குள் மறைந்துவிட்டது. சிறுவர்களால் அதை பார்க்க முடியவில்லை. ராமர் நாணை மேலும் தளர்த்தினார். காத்தாடி மேலே உயர்ந்தது. ஒரு கட்டத்தில் காத்தாடி சிக்கிக் கொண்டது. ராமர் எவ்வளவு கடினமாக நாணை இழுத்தாலும் அவரால் அதை விடுவிக்க முடியவில்லை. குரங்கிடம் நாணில் ஏறி காத்தாடியை அடைந்து அதை விடுவிக்கும்படி கட்டளையிட்டார். குரங்கு திறமையாக நாணலில் குதித்து வேகமாக எழுந்தது. அவன் மேலும் மேலும் மேலே சென்று விரைவில் மேகங்களுக்குள் மறைந்தான். அவன் தொடர்ந்தபோது காத்தாடி சொர்க்கத்தை அடைந்ததை உணர்ந்தான். அங்கு சென்றதும் இந்திரனின் மகன் ஜெயந்தன் காத்தாடியை பிடித்து கொண்டிருப்பதையும் அது மேலும் பறக்கவோ அல்லது திரும்பவோ கூடாது என்று தடுப்பதையும் அவன் கண்டான். அது ராமனுடையது என்பதால் அதை விட்டுவிடுமாறு ஜெயந்தனிடம் கூறினான். ஜெயந்தன் மறுத்தான். குரங்கு அனுமனின் உருவத்தை எடுத்து ராமர் சித்திரக்கூட்டத்தில் தன்னை சந்திப்பார் என்று ஜெயந்தனுக்கு உறுதியளித்தது. இந்த உறுதிமொழியை பெற்ற பிறகு ஜெயந்தன் காத்தாடியை விடுவித்தான். ஹனுமான் ஒரு விளையாட்டுத்தனமான குரங்காக மாறுவேடமிட்டு தனது எஜமானரிடம் திரும்பி காத்தாடியை பறக்கவிட்டான். சிறுவர்கள் செல்ல குரங்கை காத்தாடியின் மீது சமநிலையில் வைத்திருப்பதை கண்டதும் அவர்கள் சிலிர்த்து போய் சிரிப்புடன் கைதட்டத் தொடங்கினர். ஒரு நாள் அந்த குரங்கின் நல்ல நாட்கள் திடீரென முடிவுக்கு வந்தன. அன்றுதான் முனிவர் விஸ்வாமித்திரர் அயோத்திக்கு வந்தார். அவர் தசரத மன்னரிடம் ராமரை தன்னிடம் ஒப்படைக்கச் சொன்னார். பல விவாதங்களுக்குப் பிறகு தசரத மன்னர் தனது மகனை விடுவிக்க ஒப்புக்கொண்டார். தனது தந்தையின் முடிவை கேட்டதும் ராமர் தனது அறைக்கு திரும்பி தனது செல்ல குரங்கிடம் பேசினார். அவர், அனுமனே, நாம் ஒன்றாக இருந்த காலம் தற்காலிகமாக முடிந்துவிட்டது. நான் என் வாழ்க்கையின் நோக்கத்தை தொடங்க வேண்டும். நீ அயோத்தியை விட்டு வெளியேறி சுக்ரீவனுக்கு சேவை செய்வாய். ஒரு நாள் நான் அங்கு திரும்புவேன். நீ மீண்டும் என்னுடன் சேர்ந்து என் நோக்கத்தின் நிரந்தர அங்கமாகிவிடுவாய் என்றார். குழந்தை பருவத்தின் கவலையற்ற தன்மை வயது வந்தோரின் பொறுப்புகளால் மாற்றப்பட்டது. பொறுப்புடன் தியாகம் வருகிறது. ராமர் முதலில் அனுமனுடனான தனது உறவை தியாகம் செய்தார். மேலும் ராமரின் வழிகாட்டுதலின் கீழ் அனுமன் சுக்ரீவனுக்கு சேவை செய்வதன் மூலம் தனது சுதந்திரத்தை தியாகம் செய்தார். கல் உருகும் இசை கதை. குரங்குகள் இசையை கற்றுக்கொள்கின்றன. நமது நாயகன் ஹனுமான் இசையில் தேர்ச்சி பெற்றவர் என்பது உங்களுக்கு தெரியாதா? ஒரு குரங்கு தாய் தனது அமைதியற்ற மகனை மென்மையான திறன்களை கற்றுக்கொள்ள ஊக்குவிப்பதில் சிறிது நேரம் செலவிட்டார். அந்த குழந்தையின் ஒரே ஆர்வம் போர் மற்றும் தற்காப்பு கலைகளில் மட்டுமே. அவளுடைய அம்மா அனுமனின் பெயரைச் சொன்னவுடன் அவன் காதுகள் உயர்ந்தன. அவன் தனது கதாயுதத்தை கீழே போட்டுவிட்டு மேலும் கற்றுக்கொள்ள அவளை நோக்கி ஓடினான். அவளுடைய மகனின் உற்சாகம் அனுமனின் வாழ்க்கையிலிருந்து அதிகம் அறியப்படாத ஒரு கதையை அவனிடம் சொல்ல தூண்டியது. கடந்த கால ஹீரோக்களின் பல்துறை திறனை சுயபரிசோதனை செய்வதற்காக பெரிய ஹீரோக்களின் வாழ்க்கையிலிருந்து இதுபோன்ற சம்பவங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவள் நம்பினாள். குரங்கு சிறுவன் தன் கண்களை திறந்து முகத்தை கைகளில் வைத்து முழங்கைகள் கால்களில் ஊன்றி அமர்ந்தான். தன் ஹீரோவின் இந்த புதிய கதையை ரசிக்க அவன் உற்சாகமாகவும் ஆர்வமாகவும் இருந்தான். ஒரு நாள் அனுமன் வீணை வாசிக்கப்படுவதை கேட்டான். அதன் மெல்லிசை அவனுக்குள் இசையின் மீது ஒரு ஆர்வத்தை தூண்டியது. உடனடியாக இசையின் ஒவ்வொரு அம்சத்திலும் தேர்ச்சி பெறவும் அனைத்து இசைக்கருவிகளையும் வாசிக்க கற்றுக்கொள்ளவும் முடிவு செய்தான். எழுந்து அந்த திசையில் ஓடி நாரத முனிவர் தனது பிரபலமான வீணையை வாசிப்பதை கண்டான். பரம புருஷரின் அன்பில் மூழ்கினான். அனுமன் அவரது காலடியில் விழுந்தான். அவன் அவனை பிடித்து கொண்டு அவனுக்கு இசை கற்பிக்க ஒப்புக்கொள்ளும் வரை விடமாட்டேன் என்று கூறினான். சில நாட்களில் ஹனுமான் இசையின் ஒவ்வொரு அம்சத்திலும் தேர்ச்சி பெற்றார். நம்ப முடியாத பாணியில் அனைத்து இசைக்கருவிகளையும் வாசிக்க முடிந்தது. அவர் குறுகிய காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆனார். பயிற்சிக்கு பிறகு நாரதர் தனது சீடரை சோதிக்க விரும்பினார். மிகவும் சிக்கலான ராகத்தை பாட ஹனுமானிடம் கேட்டார்.
தேர்வில் தேர்ச்சி பெற தயாராக ஹனுமான் தாமரை நிலையில் தரையில் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டார். தொண்டையைச் செருமிய பிறகு அவர் ஒரு இனிமையான குரலில் பாடத் தொடங்கினார். அவரது ஆன்மாவை தூண்டும் பாடல் நாரதரை மிகவும் மயக்கியது. அவர் திகைத்து போனார். கண்களை மூடிக்கொண்டு ஆடுவதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. அவரது தலைமுடி நுனியில் நின்றது. வீணையின் மீதான அவரது பிடி அவரை அறியாமலேயே தளர்ந்தது. ஹனுமானின் பாடல் மிகவும் தீவிரமாக இருந்தது. அவரைச் சுற்றியுள்ள அனைவரும் ஆனந்தத்தில் உருகினர். அருகிலுள்ள ஒவ்வொரு கல்லும் உருகியது. படைப்பின் மகிழ்ச்சியை கொண்டாடும் மரங்களிலிருந்து பூக்கள் பொழிந்தன. விலங்குகளும் பறவைகளும் கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தன. தெய்வீக பாடலில் மூழ்கின. உலகத்தை மறந்து ஹனுமானே உங்கள் இதயத்தில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் பாடுங்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு ஹனுமான் தனது மனதை பிளக்கும் பாடலை முடித்தார். ஹனுமான் பாடுவதை நிறுத்தியவுடன் அனைத்தும் அதன் இயல்பு நிலைக்கு திரும்பியது. விலங்குகளும் பறவைகளும் தியானத்திலிருந்து வெளியே வந்து நகரத் தொடங்கின. பாறைகள் அவற்றின் அசல் நிலைக்கு திரும்பின. நாரதர் தனது அற்புதமான சீடரை புகழ்ந்து பேசும்போது தடுமாறினார். பின்னர் தனது வீணை தனது கையிலிருந்து விழுந்ததை உணர்ந்தார். அதை எடுக்க குனிந்து பின்னர் தனது சீடரை வாழ்த்தத் தொடங்கினார். லேசானதாக இருந்ததால் வீணை அவருக்கு ஒரு சுமையாக இல்லை, இயற்கையாகவே. ஒரு கையால் அதை தூக்க அவர் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. சாப்டர் 7 விரைவில்